ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 5 விதமான தொழில்கள். நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். என்ன தொழில் எப்படி பண்ணலாம் என்பதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்களும் ஏதாவது கடை வைக்கணும் அல்லது ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு யோசனை இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் கடைசி வரைக்கும். நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எந்த தொழில்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷாப். அது 2 வீலர் மெக்கானிக் ஷாப்பாக இருந்தாலும் சரி, 4 வீலர் மெக்கானிக் ஷாப்பாக இருந்தாலும் சரி, இந்த கடையை நீங்கள் வந்து எங்கே வச்சாலோ, இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதுக்கு முதலீடு கூட வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. குறைவான முதலீட்டிலே இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த 2 வீலரை மெக்கானிக் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியலனா வந்து ஆட்களை வச்சு நீங்கள் அந்த மெக்கானிக்கு அதை ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச ஆட்களை வச்சு செய்யலாம். அல்லது நீங்களே வந்து ஓனாக கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு லாபமும் பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான தொழிலாக இருக்குது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிக்ஷா இதை நீங்கள் வந்து ஓட்டி நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கலாம். இந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது வந்து இப்போ எங்கேயுமே கிடையாது. எல்லாமே வந்து ஆட்டோ ரிக்ஷா தான். இந்த ஆட்டோ ரிக்ஷாவை நீங்கள் வந்து ஓனாக வாங்கி ஓட்டலாம். அல்லது வந்து ரெண்ட்டுக்கு வாங்கி சில பேருக்கு நீங்கள் வந்து ரெண்ட்டு கூட விடலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஓட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஆட்டோவை வாங்கி ரெண்ட்டுக்கு விட்டு அதன் மூலிமா கூட சம்பாதிக்கலாம். கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி ஷாப். இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பை நீங்கள் வச்சு ரெண்ட் பண்ணுவதன் மூலயமா நல்ல லாபம் பார்க்கலாம். இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்கூல் பசங்களுக்கோ தேவைப்படும், காலேஜ் படிக்கிறவங்களுக்கோ தேவைப்படும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து இந்த பேனா, பென்சில், நோட் புக்கு இப்படி எல்லா ஐட்டமே வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து பிஸ்னஸ்ன்னு சொல்கிறத விட இந்த கடையை வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம். அல்லது கடைகளுக்கு ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலாக போய் கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்குது. இப்போ நம்ம 4வதாக பார்க்க போகிறது இந்த ஊதுபத்தி, இந்த மெழுகுவத்தி இதெல்லாம் நீங்கள் வந்து தயாரித்து அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. இதையே நீங்கள் வந்து கிராமத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயினாக வந்து இந்த மெழுகுவத்தியோ தேவையாக இருக்குது. ஊதுபத்தி கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா ஊதுபத்தி கூட உங்கள்கிட்ட மக்கள் வாங்க ரெடியாக இருப்பாங்க. அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பார்பர் ஷாப். அதாவது இந்த சலூன் கடை. இந்த பார்பர் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் சிட்டியாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த தொழில் வந்து கட்டிங் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிக்கலைன்னா கூட நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்களே வந்து வச்சு ரன் பண்ணலாம். அல்லது ஆட்களை வச்சு ஒரு கடை மாதிரியோ அல்லது வந்து ஒரு பெரிய நல்ல லெவலில் வந்து நல்ல டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செய்யலாம். இதிலே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 5 விதமான ஒரு நல்ல தொழில்களை பற்றி பார்த்தோம். எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட அதனோட நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம்.